இன்றைக்கி நான் முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எப்போதும் நம்ம நார்மலாக தான் பொரித்து சாப்பிடுவோம், இல்லைன்னா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு சாப்பிடுவோம். தக்காளி காம்பினேஷன் போட்டு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்டைலில் நான் இன்றைக்கி சொல்கிறேன். நான் இன்றைக்கி அதுக்கு 5 முட்டை 3 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். எனக்கு மிளகா நல்லா காட்டமாக இருக்குங்க, அதனால் 3 மிளகா நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1, தக்காளி பழம் 3 எடுத்திருக்கேன். கடுகு, உளுந்து, சோம்பு எடுத்திருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் இருப்பு சட்டியை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. ஒரு செரிமானத்துக்கு. முட்டை நைட் நேரத்தில் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம், அதுவும் இது சப்பாத்திக்கு தொட்டுக்க போகிறதுனால கொஞ்சமாக நான் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான். போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சுவையாக கொடுக்கும். ஒரு செரிமானத்துக்காண்டி தாங்க நான் இதில் சோம்பு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொப்பை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் உளுந்து ஃப்ளேவர் அந்த வாசனைக்கு போட்டிருக்கோம், அது நல்லாயிருக்கும் இந்த முட்டைக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கண்ணாடி பத ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் நான் மீடியம் சைஸ் தக்காளி பழம் தாங்க 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய பழமாக இருந்தால் 1 பழம் போதுங்க. பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ரொம்ப நல்லா இருக்குங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது 3 ஐட்டம் தாங்க நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு முட்டையில் நீங்கள் உப்பு போட போகிறது கிடையாது, வெங்காயம் தக்காளி பழத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த உப்பே முட்டைக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மேலாப்பில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம முட்டையை ஊற்றிடலாம். 5 முட்டையுமே இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்துடணுங்க. 1/4 மணி நேரம்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடுப்பில் இருந்து மூடியை திறந்து பார்த்து நம்ம கிண்டி விட்டுட்டு மூடி வைக்கணுங்க. நான் 2 தடவை மூடியை எடுத்து விட்டு கிண்டி விட்ருப்பேங்க. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்து பார்ப்பேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு தூளாக கொண்டு வச்சுருவேங்க. மறுபடியும் மூடி வச்சு அது இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்காண்டி ஸ்பேஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டேஸ்டான சுவையான முட்டை பொரியல் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது இன்றைக்கி நான் செய்கிறது சப்பாத்திக்காண்டி செஞ்சுருக்கேங்க. நீங்கள் சாதத்துக்கூட இதை தொட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் மூடி எடுக்கிறோம். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் பார்த்துக்கங்க. அடி பிடிச்சிச்சின்னா முட்டை டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கிண்டி விட்ருங்க. 5 நிமிஷம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா 3 நிமிஷத்தில் நீங்கள் மூடியை திறந்து பார்த்துருங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி தூளாக எடுத்து வச்சுட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் மறுபடியும் எடுத்து பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு.
உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க உரப்புக்கு. இப்போ ஒரு கையளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். நைட் நேரம் சாப்பிட்றனால ஒரு செரிமான சக்திக்காண்டி நான் மல்லித்தழையை தூவி விட்டுக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.